பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் ராஜி கதிர் மேலே இருக்கிற அந்த பழியை போக்குறதுக்காக எப்படியாச்சும் கண்ணனை போய் பார்த்து அவங்ககிட்ட இருக்கிற நகையையும் பணத்தையும் மீட்டுக்கிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு திருச்சிக்கெலாம் தேடி போனாங்க. ஆனால் ராஜியோட எந்த கனவும் பழிக்கவே இல்லை. ஸோ எந்த நம்பிக்கையில் பார்த்திங்கன்னா கண்ணனை தேடி போனாங்க அப்படிங்கிறதே தெரியல. ஸோ இங்கே ராஜியை காணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பதறி போய் தேடிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா. ராஜி ரொம்பவுமே லேட் நைட்டில் பஸ்ஸில் இறங்குறத பார்த்து நம்ம கதிருக்கு பயங்கரமாக கோபம் வருது. அது மட்டும் இல்லை, நான் கண்ணனை தேடி தான் போனேன் அப்படின்னு ராஜி சொன்ன உடனே கதிருக்கு இன்னும் கோபம் அதிகமாக தான் ஆகுது. அதே விஷயத்தை இங்கே கோமதி மீனா இவங்களும் தெரிஞ்சுக்கிட்டு கோபம் தான் படுறாங்க. என்ன ராஜி, மூளையில் மண்டையில் மூளைன்னு ஒன்று இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படியே கண்ணன் இருந்தாலும் பணத்தையும் நகையும் அவங்ககிட்ட இருந்து வாங்க முடியுமா உன்னால் அப்படிங்கிற மாதிரி தான் கேள்வி கேட்குறாங்க. ஆக மொத்தத்தில் பார்த்திங்கன்னா ராஜி கதிரை பார்த்திங்கன்னா எப்படியாச்சும் அந்த திருட்டு பழியிலேருந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அது எல்லாமே ஒரு தப்பான செயலில் தான் போய் முடியுது. ஸோ ராஜி இதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. அதே டைமில் இங்கே ராஜி வீட்டில் பாட்டி பார்த்திங்கன்னா ராஜியும் கதிரும் ரொம்பவுமே சந்தோஷமாக தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் படத்துக்கு சினிமாவுக்கெல்லாம் போயிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜியோட அம்மா கிட்ட சொல்லி ரொம்பவுமே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதுவும் எங்கே போய் முடிய போகுது அப்படிங்கிறது தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம்.